கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுசாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்வார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது போதும். அப்போ பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, எலிசா யாரு? தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி. புதிய ஏற்பாட்டில் நீ தான் தீர்க்கதரிசி. இயேசு ஏற்றுக்கிட்ட, ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்ட, திருவிருந்தில் பங்குடு. அவனை காட்டிலும் பெரிய ஆள். நீ தெரியுமா உனக்கு? யோவான் 11:11 சிறியின் வயிற்றில் தோன்றியவர்களில் யோவான் சாணன் பெரியவன், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர் அவனிலும் பெரியவர்கள். இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கிட்டு யோவான் போய் நீ யாருன்னு தெரியும். யோவான் 11:11 தேவனுடைய ராஜ்யத்தில் யோவான் 11:11 யோவான் 11 யோவான் 11:12 யோவான் சிறியின் வயிற்றில் பிறந்தவர்களில் யோவான் 11:12 செல்போன் எடுத்து சீக்கிரம் செல்போன் எடுத்த. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவன் எனப்படுகிறவன் அவர்களிலும் பெரியவன் எனப்படுவான். முக்கியமான வசனம். அப்போ புதிய ஏற்பாட்டில் நீ எலிசாவை விட பெரிய ஆள். அந்த எலிசாவே அந்த போடு போட்டானாக்கா, புதிய ஏற்பாட்டில் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால, இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் திருவிழு ஒரே ஒரு வித்தியாசம், அவன் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டவன். நீ இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்ட ஒரே ஒரு காரணத்தினால தான் எலிசா காட்டி பெரிய ஆள். நீ புதிய ஏற்பாட்டில் இதை கூட புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எலிசா எலிசா எலிசான்னு சொல்லிட்டு அவனையே பெருசாக பார்த்து, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நீ எலிசா விட பெரிய ஆள்மா. கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அதனால புதிய ஏற்பாட்டில் யானைக்கு யானை பலம் தெரியலன்ற மாதிரி நீ யாருன்னே தெரியாத வாழ்ந்துட்டு இருக்கிற. பாரு இந்த வசனம், புதிய ஏற்பாட்டில் சாதாரண ஒரு விசுவாசி, இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு விசுவாசி எலிசா விட பெரிய ஆள். பழைய ஏற்பாட்டில் எல்லா தீர்க்கதரிசியை விட பெரிய ஆள். ஏன்? ஒரே ஒரு காரணம் என்னது? அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? நீ இயேசு ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டவன். அந்த ஒரு காரணத்தினால்தான் நீ புதிய ஏற்பாட்டில் அவனை விட பெரிய ஆள்னா பெரிய கிரி செய்யணுமா இல்லையா? அவனே அந்த போடுவான்னாக்கா, பழைய ஏற்பாட்டில் புது தோண்டி உப்பு எடுத்து வந்து போட்டு என்ன பண்ணுறான்? அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறான் பாரு. அப்போது இது பாரு, இந்த வசனம் இருக்குது பாரு. அவனை பார்க்கலும் பெரிய 11ஆம் அதிகாரத்தில் 11 சாட்சி எல்லோரிலும் பெரியவன். சிறியின் வயிற்றில்
சிரியன் வயிற்று சிரி அஹ், சிரி யோவான் இது அந்த வசனம் புதிய ஏற்பாடு தான் பார்க்குது. அந்த வசனம் முக்கியமான தெரிஞ்சுக்கணும் சார். சிறியில் வயிற்றில் தோன்றினவர்களில் யோவானை பார்க்கிலும் இவ்வாறு லூக்கா அப்போஸ்தலர் எங்க அந்த வசனம்? மத்திய 11:11 சிறியில் வயிற்றில் தோன்றினவர்களில் யோவானை பார்க்கிலும் பெரியவர்களே, ஆனால் தேவடைய ராஜ்யத்தில் பிறந்தவர்களும் அவனை காட்டிலும் பெரியவர்களாம். சிறியின் வயிற்று பெரியவர் தேவடைய ராஜ்யத்தில் நீ பிறந்ததுனால நீ பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களை காட்டிலும் பெரியவர். ஏன்? ஒரே ஒரு காரணம் என்னது? இயேசு உனக்காக ரத்தம் சிந்திக்கிறாரு. அவங்களுக்காக ரத்தம் சிந்தல. பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தம் மூலமாக தான் அவங்க நீதிமானாக்கப்பட்டாங்க. நீ புதிய ஏற்பாட்டில் தேவடைய ராஜ்யத்தில் பிறந்ததுனால ஒரே ஒரு அந்த இயேசு நிமித்தம் தான் நீ பெரியவர். இயேசு உள்ள இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்குள்ள இயேசு இல்லை. ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக தான் அவங்க நீதிமானாக்கப்பட்டாங்க. புரியுதா? நிஜமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமான பெரியவர்கள் அனுப்பப்பட்ட தன்னை அனுப்பினது பெரியவதில்லை. நான் உங்களுக்கு பிதாவின் யோவான் என்று திரும்பி ஊழியக்காரன் யோவான் 11 தான் நினைக்கிறேன். அந்த வசனம் அப்போது எலிசாவை காட்டியது யார்? யோவான் 11ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது அந்த வசனம். அப்போது சிறியின் வயிற்றில் தோன்றினவர்களில் இந்த இடத்துல இருக்கும் பாருங்க. இயேசு அவரை கண்டபோது அப்போ புதிய ஏற்பாட்டில் நீ யாருமா? நீ யார்? எலிசா விட ஏன் பெரியவர்? ஒரே ஒரு காரணம் சொல்லு. அந்த புது தோண்டி அந்த உப்பு ஏசு உனக்குள்ளே இருக்கிறார். அந்த இயேசு வச்சு நீ பிரச்சனை தீர்த்து வைக்கணுமா இல்லையா? ஏசு இல்லைன்னா நீ பிரச்சனை என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ வசனம் நல்ல வசனம் எங்கே இருக்குதுன்னே தெரியல. பத்தியா? சிறியின் வயிற்றில் தோன்றினவர்களில் அப்போ உனக்குள்ள யார் இருக்குது? ஆமாம், ஆதாம் இருந்தாக்கா நீ சின்னவன். உனக்குள்ள யாரு? ஆதாம்னா யாருமா? ஆதாம்னா யாரு? நன்மை தீமை மைண்ட் வச்சு நீ சின்ன பிசாசு தான் இருப்பான். நீ பிரச்சனை பண்ணுற ஆளாக இருப்ப. அந்த தண்ணி திருப்பி படி அந்த வசனத்தை 2 ராஜாக்கள் 2:19. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது. சரி, அந்த தண்ணி கெட்டது காரணம் என்ன? அந்த ஊர்ல யார் இருக்கிறாங்க? ஆதாமுக்குள் பிறந்த ஜனங்கிறாங்க. அப்புறம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளில நிமித்தம் பூமி சபிக்கப்படும். அந்த ஊர்ல நன்மை தீமை அறியத்தக்க ஆதாமின் ஜனங்க இருக்கிற அந்த இடம் சபிக்கப்பட்டு தண்ணி கெட்டு போச்சு. அப்போ சாபத்து காரணம் யாரு? ஆதாமுக்குள் பிறந்த மனிதர்கள். நம்ம ஊர் என்ன ஊர்? சோழவாரம் ஊர். சோழவாரத்தில் இருக்கிறவங்களாம் நன்மை தீமை அறியத்தக்கவங்க. தண்ணி கெட்டு கொடுக்குதுமா. தண்ணினால் வியாதி வந்தா இல்லையா? போய் பாரு ஹாஸ்பிட்டலில். டெங்கு காய்ச்சல், தண்ணி கெட்டு போச்சுன்னா என்ன? அது சளி பிடிக்குது.
நன்மை தீமை தண்ணி வருது இல்லையம்மா? அப்போ நன்மை தீமை அறியத்தக்க தண்ணி இருக்கிறதுனால அங்கே தண்ணி கெட்டு போச்சு. அதுக்கு பரிகாரம் என்ன? நன்மை தீமை அறியத்தக்க கணிக்கு ஜீவன் ஜீவ விருட்சத்து கனி தான் பரிகாரம். அந்த ஜீவ விருட்சத்து கனியில் இயேசு தான் ஜீவ விருட்சத்து கனி. அது போனால் என்ன ஆகுது? சபிக்கப்பட்ட அந்த தண்ணியை ஆசீர்வாதமாக மாற்றிடுது. படி திருப்பி அந்த வசனத்தை. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் நல்ல சத்தமா அப்படியா? பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். கதுமுடு சத்தம். ஒன்றும் இல்லைம்மா. அந்த பட்டணத்தின் மனுஷர் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்கம்மா. அதனால் என்ன போச்சு? தண்ணி கெட்டு போச்சு. உங்கள் குடும்பத்தில் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க இருந்தாங்கன்னா நன்மை தீமை அறியது உங்கள் வாழ்க்கையில் இருக்க குடும்பம் கெட்டுக்கூடும். நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கிற நாளில் ஆமாம். இப்போ நீ ஜீவ விசு கணிலிக்கிற உங்கள் குடும்பத்தில் ஏசு ஏற்றுங்கிற நீ என்ன பண்ண? எலிசா சேர்க்கறது வச்சு மாதிரி பிரச்சனை சேர்த்து வைக்கணுமா இல்லையா? தலைமையில கை வச்சு கால்பட தண்ணி கெட்டு போச்சு, வாழ்க்கை கெட்டு போச்சு, குடும்பம் கெட்டு போச்சு. திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானேன்ட்டு என்ன பண்ணுவான்? ஆமாம். குடும்பத்தில் 4 பேர் அண்ணன் தம்பிங்க மாமன் மச்சான்லாம் ரசிக்கப்படாமல் நன்மை தீமை ஆதாமுக்குள்ளே பிறந்தவனா இருந்தானாக்கா நன்மையும் தீமையும் வச்சு கண்டிப்பாக இருக்கும். யாரும் நன்மை தீமை இல்லாமல் இருக்கும். நன்மை தீமை அறியத்தக்க கனி பிடிச்சிக்கு நாளில் சாகவே சாவு. அந்த குடும்பத்தில் சாவு இருக்கும். அது படி அந்த வருஷம் கேள்வி 2வது வருஷம் 3வது படி 20வது வருஷம் படி. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றடைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நில பாலும் இராது. அப்போ சாவு இருக்குது. ஆமா ஆமா. அந்த தண்ணினால் என்ன இருக்குது? அந்த குடும்பத்தில் சாவு இருக்குது. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கினால அந்த சாவு நீக்கிற நீ. அதுக்கு தான் ஏற்றுக்கிட்டு வந்துக்கிற. ஆமாம். குடும்பத்தில் சாவு இருக்குது. சாவுன்னா என்னம்மா? சாவுன்னா என்ன? அது முடிவு தான் சாவு. வியாதி ஒரு சாவு, தரித்திரம் ஒரு சாவு, மரணம் ஒரு சாவு, இதெல்லாம் ஒரு சாவு தான். அப்போ அந்த சாவு நீங்கணும்னா நீ எலிசா தீர்க்கதரிசியாக இருக்கணும். புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்கணும்? எலிசா தீர்க்கதரிசியாக இருக்கணும். அப்போ புதிய ஏற்பாட்டில் நீ என்ன பண்ணணும்? புது தோண்டி உப்பு. அந்த புது தோண்டி யாரு? இயேசு. ஆமாம். அது வச்சுன்னு நீ எந்த ஊருக்கும் போகலாம், எந்த நாட்டுக்கும் போகலாம். எல்லாம் ஆதாம் மூலமாக பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்துவை மீட்டை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்காங்க. அப்போ
அந்த சாவு நீக்கிறான் பாரு. பழைய ஏற்பாட்டிலே ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாகவே இனி சாவும் இராது. அந்த வசனத்துப்படி 21வது வருஷமா அது 20 இல்லைம்மா, சாவும் இராதுங்குது அந்த வசனம். இதுபடி 21 படி அவன் நீருற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். அப்போ வியாதியிலேருந்து ஆரோக்கியமாக்கணும். ஆமாம், நன்மத்தையும் அறியத்தக்க ஜனங்க இருந்தாங்கன்னா உன் குடும்பத்தில் உன் பிள்ளைங்க, உன் கணவன், உன் மனைவி, உன் பாட்டன், உன் அப்பா அம்மா, மாமன் மச்சான், உன் சபையில் இருக்க விசுவாசிங்க என்ன பண்ணுவ? அங்கே சாவு இருக்கும், அங்கே வியாதி இருக்கும், வேற என்ன இருக்காங்க, மரணம் இருக்கும், அங்கே தரித்திரம் இருக்கும். நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்துருக்கிற. அப்போ என்ன பண்ண? அந்த சாவு என்ன இருக்கும்? வராது. அந்த சாவு வரான்னா நீ என்ன பண்ண? என்ன பண்ணா? 20வது வருஷம் படி புது தோண்டி. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை புது தோண்டி உடனே புது தோண்டி சொல்றான் பாரு. புது தோண்டி எடுத்துட்டு அப்புறம் உப்பு எடுத்துட்டு. யார் உப்பு? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், அதனால நீ உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறாய், பூமிக்கு உப்பாய் இருக்கிறாய். அப்போ குடும்பத்தில் எங்கே போனாலும் அந்த பட்டணத்தின் மனுஷன் நன்மத்தையும் அறியத்தக்க கணித எந்த பட்டணத்தில் எந்த கிராமத்தில் தான் சாவு இல்லை, வியாதி இல்லை, வறுமை இல்லை, தரித்திரம், அவமானம், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைக்கு தான் இல்லையாம்மா. தண்ணி மட்டும் கெட்டா போகுது, நிலமும் பாய் நிலம்னு போடுது, மனுஷனே பாய் நிலமாகறான். பார்த்தியா? இதுமா லூக்கா 7:28 இருக்குது பாருமா. லூக்கா, இது மறக்காது வசனத்தை. லூக்கா 7:28. சிறிய நிறத்தில் பிறந்தவர்களில் யோவான் சாணகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லையாம். ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 7:28. சிறிய நிலத்திலே பிறந்தவர்களில் சிறிய நிலத்திலே பிறந்தவர்களில் யோவான் சாணகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லையா. சிறிய நிலத்தில் என்ன? ஆதாம் ஏவாள் ஒரு ஸ்திரீ. அங்கேருந்து பிறந்த எல்லா ஸ்திரீகளிலும் யோவான் சாணகன் பெரியவனா. புதிய ஏற்பாட்டில் இயேசுவை அறிமுகப்படுத்துறனே அவன் தான் பெரியவனா. அப்படி 7:28. அப்பொழுது இல்லைம்மா, 7:28. லூக்கா 7:28. லூக்கா 7:28. லூக்கா ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது சிறிய இடத்துல பிறந்தவனா ஏவாளுக்கு பிறந்தவன். நீ யாருக்கு பிறந்தவா? நான் யாருக்கு பிறந்த? எங்கள் அம்மா ராணி அம்மா. உங்கள் அம்மா பேர் மேரி. ஒரு சிறியின் வயிற்றில் தானே பிறந்த. அப்படி பிறந்தவர்களில் யோவான் சாணங்கள் பார்க்க பெரிய யோவான் சாணகம் தான் பெரியவனா. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்லாம் சிறியின் வயிற்றில் தானே பிறந்தாங்க. அப்போது அதை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுடைய ராஜ்யத்தில்னா மறுபடியும் பிறக்கிறது. நீ சிறியின் வயிற்றில் பிறந்தா சின்னவம்மா. ஏன் சின்னவன்? நன்மத்தையும் அறியத்தக்க ஆதாம் வழியாக பிறந்த என் தாய் என்னை பாவத்தில் என்ன பண்ணா தண்ணி கெட்டுவிடும், நிலம் பாயாயிடும். புரியுதா?
தண்ணியும் கட்டுப்படும், நிலமும் பாயாயிடும். சிறியன் வயிற்று அம்மா வயிற்றுன்னு போயிருந்தேன் ஏவாள் மாதிரியே இருந்தீங்கன்னா நன்மத்தையும் உன் நிமித்தம் கனியை புசிக்கிற நாளில் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அது மாதிரி தான் அந்த பட்டணத்தின் மனுஷன் ஆதாமுக்குள்ளே பிறந்த ஜனங்க சபிக்கப்பட்டு போச்சு. நிலம் தண்ணி வந்து கெட்டு போச்சு. அங்கே ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக பிறந்தவன் யார்? எலிசா. பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தத்தோடு கூட உடன்படிக்கை செய்து தேவனோடு உடன்படிக்கை செய்தவன். அவனை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக நீ மறுபடியும் பிறந்துக்கிற. நீ மறுபடியும் பிறந்தாதான் நீ ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க முடியும். பிரச்சனை தீர்த்து வைக்கிற ஒரு ஆளார், உலகத்துக்கு ஒளியார், பூமிக்கு உப்பாக இருக்க முடியும். விளங்கிட்டியா? இப்போது மேரி வயிற்றுல பிறந்த நீ, ஜோசப்புக்கும் மேரிக்கும் பிறந்ததில்ல நீ. நான் வந்து வாத்தியாருக்கும் ராமுக்கும் ராணியம்மாவுக்கும் பிறந்தேன், ஆதாமுக்குள்ளே பிறந்தேன். நன்மை தீமை அறியாது. அதனால் என் நிமித்தம் குடும்பம் சபிக்கப்பட்டு கொடுக்குது. நன்மை தீமை வாழ்க்கையை வாழ்ந்தேனாக்கா தண்ணி கெட்டு போச்சு, நிலம் பாயாகி போச்சு, பிரச்சனை வந்துச்சு, வியாதி வந்துச்சு, வறுமை வந்துச்சு, தரித்திரம் வந்துச்சு. இப்போ நான் இயேசு ஏற்றுக்கொண்டு மறுபடியும் இயேசு என்ன, நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். அப்போ நான் மறுபடியும் பிறக்கணுமா? எப்படி பிறக்கணும் மறுபடியும்? இயேசு ஏற்றுக்கொள்ளணும். நன்மத்தையும் அறியத்தக்க கனி புசிக்கிற நாளிலே பிசாசுக்குள்ளே பிறந்துட்டேன். அதனால் பூமி சபிக்கப்பட்டு போச்சு, தண்ணி கட்டு போச்சு, நிலம் பாயாகி போச்சு, குடும்பம் கெட்டு போச்சு, வாழ்க்கை கெட்டு போச்சு, வியாதி வந்துச்சு, வறுமை வந்துச்சு, திருடுறது கொள்றது அழிக்கிறது பிசாசு வேலை பார்த்துங்கிறான் மூலமாக ஆதாம் வழியாக பிறந்ததுனால. இப்போ நான் இயேசுக்கிட்ட வந்து பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பேச்சிட்டேன். இப்போ மறுபடியும் பிறந்துட்டேன். இப்போ கிறிஸ்துக்குள்ளே இயேசுக்குள்ளே பிறந்துக்கிறேன் நான். அப்போது யோவான் 3:3 அந்த நிக்கோதேம் கிட்ட சொல்கிறாரு என்ன, இயேசு சொல்கிறாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ சொல்கிறார், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது. அப்போது ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறகு ஞானஸ்தானத்தின் மூலமாக பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிழைத்து. அந்த தேவ நீதி தான் இயேசு. அந்த இயேசு புது தோண்டி உப்பு. அதை தான் எடுத்து சொல்கிறான் எலிசா. பிரச்சனைன்னு வந்தது அந்த பட்டணத்தின் மட்டும் எலிசா கிட்ட வந்து, என்ன ஆண்டவனே, இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, ஆனால் தண்ணீரோ கேட்டது, நிலமும் பாய் நிலம், எங்களால் வாழ முடியலன்னு சொல்லி பிரச்சனை வந்து தீர்க்கதரிசிக்கிட்ட சொன்னதுமே அவன் உடனே ஒரு புது தோண்டி ஏற்றுனா, ஒரு உப்பு ஏற்றுனா. அந்த புது தோண்டி அந்த உப்பு வந்து இயேசு தான். அதான் பரிகாரம். அந்த புது தோண்டி உப்பு, பஸ்கா ஆட்டுக்குட்டி, வெங்கல சர்ப்பம். பழைய ஏற்பாட்டில் இயேசு கடையால் நிறைய காரியங்கள் இருக்குது. கிளை, அது என்னது, மாறாவின் தண்ணீர் மதுரமாயிடுச்சு. ஏன்னா உடனே நான் ஒரு கிளையை வெட்டி அது அந்த கிளை வந்து இயேசு அடையாளப்படுது. எல்லாம் இயேசு தான் அடையாளப்படுத்துது. அந்த இயேசு நானே வழியும் சத்தியமா அந்த ஜீவரத்தம் தான் இருக்குதாங்க. அது வந்தால் தான் உனக்கு பேட்ட தொலையான். அந்த ஜீவனுக்குள்ளே வரணும். நான் நன்மை தீமையிலே இருந்தால் மாறாவின் தண்ணீர் கசப்பாகவே இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக. வாழ்க்கையை கசக்கத்துன்றான் பாரு. அவன் தான் நன்மை தீமையில் பிறந்துக்கிறானே. எவ்வளோ ஓடினாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ இதுனாலும் நிம்மதி இல்லை பண்ணுறான், சமாதானம் இல்லை. கோடி கோடியாக பணம் இருந்தால் திடீர்னு தற்கொலை பண்ணி சாகிறான், வியாதி பிடிக்குது, திறறான் பிசாசு. உரிமையாக வருவான். என் ஆள் நீ நன்மத்தை மாதிரி ஏவாள் வழியாக வந்து பிறந்த வந்துக்கிற ஒரு தாயின் வயிற்றுல, அதனால் அவன் வாழ்க்கையில் பிரச்சனை கொடுப்பேன். சுற்றிக்கிறவங்களாம் பிரச்சனை கொடுப்பாங்க உனக்கு. நீ நினச்சிட்டு போய் என்னடா யார் பார்த்தாலும் எனக்கு தொல்லை பண்ணுறாங்க. ஆதாமுக்குள்ளே பார்த்தா தொல்லை தான் பண்ணுவாங்க. திடீர் கொண்டு ஆயிடுச்சு, சீக்கிரம் பாதாளத்துக்கு கொண்டு போகிற வேலைக்கு பார்ப்பாங்க. அதுதான் மறுபடியும் பிறகு என் செய்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணு. நீ 100க்கு 100 ஜீவ மார்க்கத்துக்கு போய் உலகத்துக்கு கோடி கோடி ரூபா கொடுக்கும் நீ காணிக்கிறதுக்கு, புரியுதா? அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் பிறந்தான். அந்த எலிசா தீர்க்கதரிசி ஆதாம் வழியாக பிறந்தவன். ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமான ஆக்கப்பட்டு ஊழிக்காரன் வந்துக்கிறான் தீர்க்கதரிசியா. பிரச்சனையை அவங்ககிட்ட கொண்டு வந்ததுமே என்ன கொண்டாங்க, ஒரு புது தோண்டி உப்பு கொண்டு வா. அது என்ன பண்ணுறான், இந்த லூக்கா 7:28 இங்கிலீஷில் படி. இதுக்கு பேர் லூக்கா 7:37 இந்த வருஷம் தெரியும். இப்போ நீ புதிய ஏற்பாட்டில் எலிசா தீர்க்கதரிசி பெரிய ஆரம்பிச்சுமா. புது தோண்டினா என்னது, ஜீவரத்தம். அந்த அப்பத்தை திராட்சை பானம் பண்ணிக்கிறே இல்லையா திருவந்தில், அது வந்து ஜீவசரம். அதான் புது தோண்டி. இயேசு புது சிருஷ்டியாகிறாரு. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். யார் புது? இயேசு. பழகுகளெல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. ஆமாம், பிசாசு என்றைக்குமே பாயிடுச்சு. இயேசு என்றைக்குமே புதுசு. அந்த புது தோண்டி கொண்டு வா, புது உப்பு கொண்டு வா. அது போடுறான் படி. லூக்கா 7:28 இங்கிலீஷில்.
For I say to you, among those born of women, there is not greater prophet than John the Baptist, but he who is least in the kingdom of God is greater than he. அப்போது கிரேட்டர் தேன் இயேசு கிரேட்டரு. ஆமாம், ஆதாம் வந்து லோயராகிறாரு, சிறியவனாக்குறான். அவனால் தான் தண்ணி கெட்டு போகுது, நிலம் வாழ்க்கை கெட்டு போகுது, பிசாசு வந்து கெத்து போடுறான், திருடன் திடுறான், கொள்றான், ஆயிக்கிறான். இப்போ நீ கிறிஸ்துக்குள்ளே மறுபடியும் பார்த்துட்டீங்கன்னா, ஆமாம், புது தோண்டி உப்பாயிடுற. நீ இந்த புது தோண்டி உப்பை தான் என்ன பண்ணுறாங்க பாரு. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 20வது. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார்னா. சாவு வராது உன் மூலமா. என்ன வரும்? பாவத்தின் சம்பளம் மரணம் வரைய. ஞானஸ்தானம் எடுத்துட்டேனே, அதான் மறுபடியும் பிறகுது. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு மறிச்சிட்ட. இப்போ இயேசு யாரு? நன்மத்தை மறியத்தக்கவரா? இயேசு யாருமா? நானே வழியும் சத்தியம். அந்த ஜீவன் என்ன இருக்குது? பாவத்தின் சம்பளம் இருக்குதா? தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்ததில் இருக்குதா? அப்போ தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்ததில் தான் இருக்குது. அதை போய் நீ தேவனுக்கும் ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்தாதான் நீ மறுபடியும் பிறப்ப. முழு உலகத்தை யாருக்காவது நன்மத்தையுமா காட்டியிருந்தா பகை கசப்புனா இன்னும் நீ பிறக்கல, குறப்பிரசம். அந்த ஒரு ஆள் மூலமாக பிசாசு வந்து எல்லாத்தையும் கற்றுருவான். அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவா உலகத்தில் என்ன அன்பு கொண்டார் இயேசு? ஜீவ ரத்தத்தையே குத்துட்டாரு. அந்த ஜீவில் ஏகப்பட்ட ஜீவன் இயேசுக்கு சாப்பிட பரலோ ஆதி வந்து வெளிப்பத்தில் வெள்ளிங்குது. அதை பிதாகுமார் பசுத்தாய் குத்து. ஆதாம் வந்து முழு வெளுத்த குத்தினா நீ பெரிய ஆளா நீ. அப்போ என்ன போடுக்குது? சிறியின் வயிற்றில் லூக்கா 7 சிறிகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவான் சாணங்களை பார்க்கலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனை இயேசுவே சொல்கிறாருமா. அது மோசையை காட்டிலும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எலிசாவை காட்டிலும் யோவான் சாணமும் பெரியவனா. சிறியின் வயிற்றில் பிறந்தவங்க இல்லை. ஆகிலும் அடுத்து சொல்கிறார், ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுடைய ராஜ்யம் என்னது? இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு. ஏன்னா இயேசு உள்ளகிறாரு, அதை பேஸ் பண்ணி சொல்கிறாரு. வித்தியாசம் ஒன்றும் இல்லை அவனுக்கும் எலிசாவுக்கும் உனக்கும், எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க தான். ஆனால் உனக்குள்ளே இயேசு உள்ளே வந்துட்டதுனால நீ பெரிய ஆள் ஆகிட்டு நீ. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவன் எனப்படுகிறான். தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இவர் இன்னைக்கு ஞானசானம் எடுத்து திருவிருந்தில் பங்குத்துட்டான்னு வச்சுக்கா, அவன் தான் பெரிய. மோசையை காட்டிலும் எலிசாவை காட்டிலும். ஏன்னா இயேசு உள்ளகிறார். ஜீவ விச்சத்துக்கு நீ வந்துச்சு, அதை நீ காட்டணுமா இல்லையா? பெரிய வேலையா? பெரியவன் நான் நந்தக்கணும். சின்ன புத்தியா ஊர் செல்ல, நாடு செல்ல, அரசியல்வாதி செல்ல, கவலை, வெறுப்பு, காசுவா தான் நீ பிசாத்து. இன்னும் சின்னவனா தாங்கிற நீ. நன்மத்தையும் மறியத்தக்கோலா. அதனால் தண்ணி கெட்டு போச்சான், நிலப்பாயும் வந்துச்சான். அந்த இடத்துல அந்த பட்டணத்தில் எல்லாம் ஆதாம்குள்ளே பிறந்தவங்க நன்மத்தையும் மறியத்தக்கவங்க. பாவம் மறந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கெட்டுவிடும், வாழ்க்கை கெட்டுவிடும், சிந்தை கெட்டுவிடும். பிசாசு வந்து திடீர்னு இருப்பான், கொண்டுன்னு இருப்பான், அழிச்சிட்டு இருப்பான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். லேகன் பிசாசுமா ஆதாம்குள்ளே பிறந்து பிசாசாக வருது. 2000 பிசாசு வருது. கெட்டுவிட்டானா இல்லையா? அவன் வாழ்க்கை கெட்டு போச்சு, குடும்பம் கெட்டு போச்சு, தொழில் கெட்டு போச்சு, வியாபாரம் எல்லாம் கெட்டு போய் நிர்வாணமாகி கட்சியில் இப்போ வீட்டில் இருக்கிற பிணங்கள் மத்தியில் வந்து இருக்கிறான். இயேசு போகிறார், பரம தீர்க்கதரிசி, பரம எலிசா. அவர் போய் அவர் என்ன பண்ணார்? கொஞ்ச நேரத்தில் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. புது தோண்டி உப்பு போடுறாரு அவன் மேலே. ஒன்று அத்தனை பிசாசு ஓடி போயிடுச்சு. அந்த தண்ணி என்ன ஆயிடுச்சான்? தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். அந்த கெட்ட தண்ணி, அந்த பட்டணத்தில் இருக்கிற கெட்ட தண்ணி ஆரோக்கியமாகி நிலப்பாயும் சுகம் நல்லாகி போச்சான். தொட பேர் அவன் அந்த நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இயேசு உப்பு போடுறார். நல்ல மேய்ப்பை ஜீவ ரத்தத்தை போடுறாரு உன் மேலே. நீ நன்மத்தை மறியது கெட்டு போய்க்கிற. ஜீவ ரத்தத்தை போட்டு உப்பு புது தோண்டியை போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். லேகோன் பிசாசு ஆரோக்கியமாக்கிட்டார். அத்தனை பிசாசு தோத்திட்டு பசுத்தாய் வந்துச்சு அவர் மேல். சொஸ்த புத்தி அஞ்சானாம் பாரு. புத்தி ஆரோக்கியமாயிடுச்சு. அதுக்குள்ளே காட்டுத்தனமான தன்னைத்தானே கூக்குரலிட்டு இருந்தானா. அந்த ஏரியாவே கலக்கிருந்தானா. கையில் யாருன்னா மாட்டினா அடிச்சு கொண்டே போட்டுருவான். அவ்வளோ பிசாசு இருந்துக்குது அவனுக்குள்ள. அப்போ நன்மத்தையும் அறிய தகவலாந்தீனா நீ கொண்டு பிசாசு உள்ளக்கிற பிசாசு உன்னையும் ஆயிடுச்சு, மற்றவங்களையும் ஆயிடுச்சு, திருடின்னு கொண்டு ஆயிடுச்சு. சபிக்கப்பட்ட வாழ்க்கை.
அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏராளம் செய்தி 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். உலகத்தில் எங்கேயுமே கட்டுக்கிற செய்திங்க. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். பிரிய மாடலில் கோடி ரூபாய் காணி கொடுக்கணும். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கிறிஸ்துக்குள்ளே பெரியவங்களாக இருங்க. ஏசு உங்களுக்குள்ள இருந்தால் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை பாருங்கள், யோவானை பாருங்கள். நீங்கள் பெரியவங்க. எவ்வளோ சிலாக்கும் பாரு புதிய ஏற்பாட்டில். யாருக்கும் தெரியும், யானைக்கு யானை பண்ண தெரியல மாதிரி புதிய ஏற்பாட்டு விசுவாசின்னா ஏசு உனக்குள்ளே இருக்கிறதுனால நீ பெரியவனா. அவ்வளோ பெரிய ஆளாகிற நீ. கிறிஸ்துக்குள் ஆணின்றும் இல்லை பெண்டுன்னு. ஆனால் இருக்கணுமே. நன்மத்தையும் மரியாதை கொள்ளாது பகை, கசுப்பு, வைராக்கியம், கோபம், கவலை, பயம், நன்மத்தையும் இல்லை இருந்தாக்கா கெட்டு போச்சு. தண்ணி எண்ணம் கெட்டு போச்சு. சிந்தை வாழ்க்கை கெட்டு போச்சு. நிலமும் பாய் நிலமாகி போச்சான். அப்போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த லேகோன் பிசாசு கெட்டு போயிட்டாமா, உடம்பெல்லாம் பிசாசு. அவனை பார்த்து என்ன பண்ண நீ அவன் அசுத்தாவியெல்லாம் போய் பசுத்தாவி சொஸ்த புத்தி ஏசு 100க்கு 100 பிசாசு மகனாக இருந்தான். இப்போ ஏசு போல் மாறிட்டான். கட்சியில் வருஷம் ஏசு கூட வரன்றான். ஏசு என்ன பண்ணார், அப்பா நீ உன் இனத்தாடு வீட்டாடு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுட்டார். அவன் தெக்கப்போலில் போய் பிரசங்கம் பண்ணான். அவன் பிரசங்கத்தெல்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்டாங்களாம். ஜீவ வார்த்தை தான் பேசியிருப்பான். அவனுக்கு என்னம்மா பண்ணார், கர்த்தர் இறங்கி நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக புது தோண்டி உப்பு தான் கொடுத்தா. ஜீவ சர ஜீவ புது சிச்சை. ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிச்சையார். பழையவெல்லாம் ஓடி போச்சு, பழைய பிசாசெல்லாம் ஓடி போச்சு, நன்மத்தையுமெல்லாம் ஓடி போச்சு. இப்போ ஜீவ வார்த்தை தான் அந்த வாயை தந்தா. ஜீவ சர ஜீவரத்தம் தேவ நீட்டு உயிர்த்தல் பாவமடி விட்டு நித்திய ஜீவன் எல்லையற்ற ஐஸ்வர்யம். தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு ஆலய மாட்டான். மறுபடியும் வந்துட்டான். அப்போது மறுபடியும் நீ பிறந்தீன்னா கிறிஸ்துக்குள்ள நீ தான் பெரிய ஆள். இந்த ஊரில், இந்த நாட்டில், இந்த தேசத்திலே, இந்த பட்டணத்தில், உலகத்தில் இருக்கிற உன்னில் இருக்கிறவர். அப்படி ஒரு செய்தி போட்டுக்கிறப்பார். போட்டோமா இல்லையா? உலகத்தில் இருக்கிற உன்னிலையில் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர் ஏசு இருந்தால் நீ தான் பெரியவா. போதுமா விளக்கா? போதும் போச்சு. அப்போ அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாயும் வராது என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. இந்நாள் வரைக்கும் என்ன ஆயிடுச்சான்? ஆரோக்கியமாயிடுச்சான். இந்நாள் வரைக்கும் நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஏசு ஏற்று ஞானத்தான் எத்தனை வருஷம் ஆகுது? அன்னிலேருந்து கிறிஸ்துவ வந்து நீ இப்படி வந்திருப்ப. ஆனால் இல்லை, நிறைய பேர் நண்பத்தையும் போகிற பகை, கசுப்பு, வைராகியம், கோபம், சின்ன புத்தி. சின்ன மனுஷன்றாங்க பாருங்க. அவன் ரொம்ப சின்ன மனுஷன் மாறினவன். சின்ன புத்தி, சுயநீதி, அநீதி. ஏவாள் பிசாசுக்கு செவி கொடுத்து சின்ன புத்தி ஆயிடுச்சு. அதனால் சின்ன புத்தியாக இருந்தால் தண்ணி கட்டுப்படும், நிலம் கட்டுப்படும், வாழ்க்கை கட்டுப்படும், குடும்பம் கட்டுப்படும். பிசாசு திடீர்னு கொண்டு ஆயிடுச்சின்னு இருப்பான். அதனால் பெரிய புத்தியாக இருக்கணும். ஏசு புத்தி, ஜீவ வார்த்தை, சபிக்குள் ஆத்துதி, பகைக்குள் நன்மை செய், சத்துக்களை செய்ய, ஒரு துன்பப்படுக்கு ஜபம் பண்ணேன். அதனால் கிறிஸ்துக்குள்ள வா. கிறிஸ்து உனக்குள்ளே அவர் புது தோட்டியாக இருக்கிறார், உப்பாக்குறாரு. ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக. பழவிலெல்லாம் விருத்த சேரும் ஒன்று புது சிருஷ்டியை காரியன்றான் பவுல். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பவுல் சொன்னானா இல்லையா? இனி நானே இல்லைன்றான். கிறிஸ்து எனக்கு பெரியவனாயிட்டான் பவுல். சவுல் அதுக்கு முன்னே ஆதாம்கள் நன்மத்தை மாதிரி எல்லாருக்கும் எடுத்துக்கணும், நாசம் பண்ணிக்கணும், கொலை பண்ணிக்கணும், சபையை துன்பப்படுத்தி இந்த இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானது சவுல் பவுலாக மாறி உலகத்தையே கலக்கிற செயின்ட் பவுலாக மாறிட்டான். கொரிந்தியர், தேசோல், கலாத்தியர் எல்லாம் போய் ஆதாம்குள்ளே பந்தவங்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வரான். ரோமாபுரி பட்டணம், கலாத்தியர்லாம் போய் இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் வந்து கிறிஸ்து எனக்கு ஜீவன்றான். நீங்கள் ஜீவனில் தேவடைய ஆலயமேன்றான், ஆலயமாக இருக்கிறன்றான். அதனால் கிறிஸ்துக்குள் சொல்லி பிரசங்கத்தை பண்ணி அசுத்தாய் தத்தி பசுத்தாய் மாபெரிய வைப்பில் கொண்டு வந்துட்டான் பவுல். அந்த பவுல் நிருப்பம் தான் நிறைய புதிய ஏற்பாடு ஃபுல்லாக எழுதப்பட்டுக்குது. ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் பிறக்கணும். ஆதாமின் சிந்தை மரணம்ன்றான், கிறிஸ்து சிந்தையை ஜீவன சமாதான்றான். அப்போது புதிய ஏற்பாட்டில் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசான விட சிறியவனாக இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாக யோவான் சாண்டியிலும். ஏன்னா ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டான். அதனால் கிறிஸ்து உனக்குள்ளே. அல்லேலூயா. பசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. நிலவும் கெட்டது, பாய் ஆகிப்போச்சு, தண்ணியும் கெட்டு போச்சு. அது எலிசா கிட்ட வந்ததுமே உடனே புது தோண்டி எடுத்துனா. முன்பின் யோசனையே இல்லை பாரு. யாராவது கெட்டு விட்டாக்கா, யாராவது ரொம்ப பிரச்சனையாக இருந்தாக்கா, வியாதியாக இருந்தால், வறுமையாக இருந்தால் 1008 யோசனை பண்ணிக்கூடாதுக்கு. நான் மாம்சத்தில் யோசனை பண்ணி திடீர்னு கொண்டு அழிச்சு பூய் வச்சு புட வச்சு அழிச்சு பாதாளத்துக்கு ஏற்றுக்கணும். உடனே புது தொட்டி, உடனே உப்பு. ஏசு உலகத்துக்கு உப்பாக இருக்கிறாரு. என்ன ஜீவ உப்பு, ஜீவ தோண்டி, ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக
ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவ சொல்ற தேவ நீ தூவித்தது பிதா குமார் பசுத்தாய்க்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பிசாசு தோத்தணும். அசுத்தாய் தோற்றி பசுத்தாய் இருக்கு தேவதூரெலாம் பணிவிடை செய்யணும். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் அது பரிபூர்ணப்படும் தானார். அந்த இயேசு மத்திய மார்க் லூக்கா முழுதும் பரம எலிசா, புதிய ஏற்பாட்டு எலிசா, ஆண்டவராக இயேசு எங்கே போனாலும் ஒரு புது தொண்டி உப்பு, எங்கே பார்த்தாலும் தண்ணி கெட்டு போச்சு, நிலம் கெட்டு போச்சு, வாழ்க்கை கெட்டு போச்சு, குடும்பம் கெட்டு போச்சு. பிசாசு ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டுறாங்க. அடுத்து இலவசமாக கிறிஸ்துவத்தில் மீட்பை கொண்டு நீதிமான் ஆகிடலாம். அந்த மறுபடியும் இப்போ கிறிஸ்துக்குள் வந்தாக்கா நீதிமான் ஆகிடலாம். பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதாத்துக்கெல்லாம் தப்பிச்சிக்கலாம். தேவதூதர் பசுத்தாவையெல்லாம் வந்து காப்பாற்றிடுவாங்க. அதனால் ஆதாம்குள்ளே வாழாது, கிறிஸ்துக்குள் வாய். நன்மத்தையும் மரியத்தை கொண்டாரு, ஜீவ வச்சிருக்கேன், ஜீவன் உள்ளவனா மாறு. அந்த ஜீவனில் தேவ நீதி தூவித்தல் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவம். அதை பிதா குமார் பசுத்தாக்கி செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகத்தை செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்தை செலுத்து. சொந்தமாக ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது ஸ்திதியாக இருக்கிறான். நானே திராட்சை செடி, நீ கொடி. ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் மிகுந்த கனி கொடுப்பான். ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ பரலோக கனி கொடுப்பான். நன்மத்தை மரியத்தக்கவனாக தான் இருப்பேன்னா நான் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன். எனக்கு எதுவும் வேணான்னாக்கா ஆதாமின் சிந்தை மரணம். அவர் எவ்வளோ படிச்சிருக்கலாம். உயர்ந்த ஜாதியோ தாஞ்சி ஏழையோ பணக்காரன், ஆப்பிரிக்காவோ இருப்போ வடாமரிக்கா தென்னு ஆஸ்திரேலியாவோ. ஆதாமுக்குள்ளே பிறந்தால் பாவத்தின் சம்பளம் மரணம். வாழ்க்கை கெட்டுப்போடும், குடும்பம் கெட்டுப்போடும், சிந்தை கெட்டுப்போடும், எல்லாம் கெட்டுப்போடும். கிறிஸ்து புது தோண்டி உப்பு அதில் போடுறோன்னா தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறது தான் போடுறது. அந்த நீரூட்டில் போய் போடுறான் பாரு அந்த உப்பு புது தோண்டியில். உடனே ஆரோக்கியமாக கர்த்தர் சொல்கிறார்னா இந்நாள் வரைக்கும் அது ஆரோக்கியமாயிட்டுன்னு சொல்லப்பட்டுக்குது. ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்கிற ஜீவரத்தம் இயேசுக்கு சுவாமட்ட வாக்கு தத்துவம். பிதா குமார் பசுத்தாக்கி சேர்த்து உன் பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, பிள்ளைங்க பேர் சொல்லி, ஏரியாளுக்கு ஜனக்கு பேர் சொல்லி. இயேசு மத்திய மார்க் லூக்கா அமிர்தம் அவர் எங்கும் சுற்றி தின்றார். பிசாசின் வல்லமையில் அக்கப்படுகிற அவரையும் குணமாக்குறார். அவனே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனே அந்த ஜீவனில் தேவி நீதி தூவித்தல் தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாய் இருக்கி மறுபடியும் கிறிஸ்துக்குள் பிறகு வைக்கிறார். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்து ஜீவன் என் பிதா ஜீவனு குமாரனு ஜீவனுடையவராக இருக்கும்படி ஹாபியானு ஜீவனுடையவராக இருக்கார். ஜீவ உலகம், ஜீவவானு, ஜீவபூமி, ஜீவசரி, ஜீவரத்தை, ஜீவவாதங்கள் சபிக்ராசுதி பகைக்கு நன்மை செய் சத்துருவை ஜபம் பண்ணு. இயேசு கடிந்து கொண்டார். புத்தி சுயச்சு ரொம்ப விலகிந்த. ஆனால் நல்ல ஜீவசரித்து ஜீவரத்தம் ஜீவ வார்த்தையிலே தேவி நீத்து இயேசு ரத்தத்திலே இந்த தேவி நீத்து ஊய்த்ததில்லை இருந்தார். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும். அதனால் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. அது கிறிஸ்து சரி ரத்தத்துக்கு வேலையை வானத்தில் பரலோகமே இருக்குது. எல்லையற்ற ஐஸ்வர்யம் கிறிஸ்துக்குள்ள ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ வார்த்தை, ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவாற்று, ஜீவலட்சி, ஜீவ உலகம். அது விட்டுனா நன்மத்தேம சார், நன்மத்தேம வாழ்க்கை, நன்மத்தேம குடும்பம், நன்மத்தேம வார்த்தை, நன்மத்தேம பூமி, நன்மத்தேம தண்ணி எல்லாம் உன்னத்து பூமி சபிக்கப்பட்டு முள்ளும் குறுக்கும் எல்லாம் கெட்டு போச்சு. தண்ணி கெட்டு போச்சு, வாழ்க்கை கெட்டு போச்சு, குடும்பம் கெட்டு போச்சு. எல்லாத்தையும் கெடுத்து நாசமாகி திருடவும் கொள்ள வாங்கி வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும். அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்ல இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதா குமார் பசுத்தாய் கொடுக்குற தாவே. ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்குற தாவே. உச்சந்தருந்து உள்ளங்கால் இயேசுவை பூச்சிக்கிறோம். இந்த அப்பத்தை பூசிட்டு திராட்சத்தை பாடு. இந்த அப்போ என் சரீரமாக இருக்குது, இந்த திராட்சை ரத்தமாகுது. நானே ஜீவப்போம், ஜீவ ரத்தம், ஜீவ சரீரம். இயேசு கிறிஸ்து ஆதி வந்து இயேசு சாமண்ட ஜீவ உலகம், ஜீவவான ஜீவ இயேசு சாமண்ட என் பேர் சொல்லி பிதா குமார் பசு ஆதாம் வந்து முழுத்து கொடுக்குற தாவே. இடைவிடாமல் கொடுக்குற எக்காவது சோதம் அசுத்தாய் ஓட்டம் பசுத்தாய் ஓட்டம் தேவதூர்களை பணிவிடை செய்கிற தாவே. அடுத்து ஆதாமின் சிந்தை மனு கிறிஸ்து ஜீவன சமாதம் ஆசுவாத ஐஸ்வர்யம் மகிழ்வு கணக்கு புகழ்ச்சியாக இருக்க தாவே. உலகம் இங்கே 816 கோடி எங்கள் சபை குளோபல் சர்ச்சு. எங்கள் சபைக்கு வானம் கூற பூமி பாதவன். எங்கே போனாலும் ஆதாம் கூட பிறந்தவன். நன்மத்தை மறியத்தக்கவன். வாழ்க்கையை கெட்டு போய்க்குது, குடும்பமே கெட்டு போய், உலகமே கெட்டு போய்க்குது. எங்கே பார்த்தா பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தியெல்லாம் பாருங்க. எங்கே பார்த்தா கொலைகள், வெறிகள், விபச்சாரம், வேஸ்டர், காமக்காரம், நாசம், மோசம், திருறது, கொள்றது, ஐக்கியமாக குட்டி பாதாளமாகுது. ஏசு ஓடி நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவனி தூய தேவன் தனக்கு உலக அசுத்தாய் பசுத்தாயாக இருக்கிறாரு. உலகம் 816 கோடிக்கு அதிகமான இயேசு ஜீவன் பரிவஜன் கொடுக்குற தாவே. பிதாகுமார் ஆதாம் வந்து மூணு கொடுக்குற அசுத்தாய் பசுத்தாய் பூமி எங்கள் அலையிலே கட்டவிக்கிற தாவே. இடைவிடாமல் எக்கால் இயேசு ஜீவன் பரிவஜன உலகெங்களும் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாம பூமி எங்கும் நீங்கள் உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்புன்னாரு. ஜீவ உப்பு, ஜீவ தோண்டி தேவனீ தூவித புது தோண்டி உப்பு இயேசு ஜீவன் பண்ணி ஆதாம் வந்து முழு தேவனீ தூவித சுவாசம் அவங்க கொடுக்குற தாவே. அசுத்தாய் தோற்றுறோம் பசுத்தாய் இருக்க தேவதை உயிர்த்தல் பண்ணு வரலவராஜ் உண்டு சாவுகிறாது நிலப்பாழிராது. இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் என்று கத்த சொல்லுகிறார்னா அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அந்த தண்ணீர் ஆரோக்கியம் நிலவும் ஆசுவாதமாக என்று சொல்லப்பட்டு தாவே. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு கொடுக்குற இடைவிடாமல் எக்கால் சோதமாக தாவே. ஆதாமுக்குள் பிறந்தவர்களை கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்து தாவே. இந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு கொடுத்து அசுத்தாய் பசுத்தாய் இருக்கி கிறிஸ்துவ சிந்தை வாய்நாளில் நிலைத்திருக்கும் ஒவ்வொரு ஒப்புடுக்கிறங்க தாவே. மாபெரிய எப்படி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபங்கள் ஜீவனில் நல்ல தாவே. ஆவே.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதி எங்கள் சபையில் ஒவ்வொரு நாட்டுக்கு ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸும் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது. ஒரு சேனல் துளசிராம் தாமஸ். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏபியில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. இன்னும் ஏராளமாக 100க்கு 100 ஜீவமாக உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். மீடியா மிஷனரியாக இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். என் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. எந்த நாட்டுக்கு போனால் எந்த தேசம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மக்களுமே விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இலவச கிறிஸ்துவை மீட்பை கொண்டு நீதிமானாக்கலாம். அந்த கிறிஸ்து நானே வழி சொல்லி ஜீவனமாக இருக்கிறார். அதனால் இந்த செய்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, இது நிச்சயமாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த ஸ்கேன் கூகுள் பே ஸ்கேன் அமைச்சிருக்கிறார். அதுலேயும் நீங்கள் காணிக்கை செலுத்தலாம். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி கர்த்தரை கனம் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாளில் ஆபத்துகள், விபத்து, நாசம், பிசாசு ராஜ்யம் இருக்கிற இந்த உலகத்தில் பாதுகாப்பு, ஆசுவாதம், ஐஸ்வர்யமாக இருக்குன்னா என்னுடைய செய்தியை இடைவிடாமல் கேளுங்க. எக்காலத்து கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் கர்த்தர் மகாபெரிய பிள்ளைக்கு தந்துவார். எலிசாவை போல, மோசையை போல, புதிய ஏற்பாட்டில் பேதுரை போல, பவுலை போல கர்த்தர் உங்களை கொண்டு மகாபெரிய பிள்ளை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 23/2/2026 பரிபூர்ண ஜீவன் சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.